जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद भक्त वृंद चैतन्य सदानंद की विश्वास गोस्वामी महाराज प्रपाद की दिव्यांग्रेज श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रपाद महाराज की श्रील गुरुदेव की निताई गौर प्रेमानंदे हरे कृष्णा अपना स्टार्ट करना है ओके ஓகே இப்போ ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் பஸ் சொல்லுங்கள் ஓகே 5.62 मायाम से गोही तारे निमित्त कारणा मायाम से गोही तारे निमित्त कारणा सेहाना है जाते कथा हेतु नारायणा सेहाना है जाते कथा हेतु नारायणा नारायणा படிங்க அர்த்தம் படிங்க ஹரே கிருஷ்ணா ஜட இயற்கையின் மாய அம்சமானது பிரபஞ்ச படைப்பிற்கான உடனடி நிமித்த காரணமாகும். ஆயினும் மூல காரணம் பகவான் நாராயணர் என்பதால் ஜட இயற்கை உண்மையான காரணமாக முடியாது. எவ்வளோ சொல்லிக்காம பாருங்க. குழந்தை என்ன பண்ணுன்னா காரு தன்னால் மூவ் ஆகுதுங்க, உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே உள்ள முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகம் தன்னாலேயும் எல்லாம் நடக்குதுங்க, இதுக்கு பின்னால் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்கையெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உருவாயிடுங்க அப்படின்ட்டோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா இதுக்கு உண்மையான காரணம் நாராயணா. நாராயணா அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஷெல்டர் அடைக்கலம் கொடுக்குற நாராயணா. அதனால் வைகுண்டத்தில் எல்லாருமே நாராயணா சொல்லுவாங்க. சிவனுடைய அம்சமான சதாசிவன் நாராயணா சொல்லுவாங்க, மகாவிஷ்ணு நாராயணா சொல்லுவாங்க, ராம லக்ஷ்மி எல்லாருக்கும் நாராயணங்கிறது பொருந்தும், கிருஷ்ணருக்கு நாராயணங்கிறது பொருந்தும். நாராயணங்கிறது காமன் வேர்டு. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது போகலாம். பிரபு கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரபு, சரியா கேட்க மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உங்கள் சைட்லேருந்து. நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சைடில் இந்த வால்யூம் பட்டனை அதிகம் பண்ணிக்கணும். எனக்கு ஃபுல்லாக இருக்குது ஆனால் கேட்க மாதிரி அது அப்படிதான் நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவங்களாம் கேட்குது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். மீட்டில் கூட போட்டுக்கோங்க. மற்ற எல்லாம் மீட்டில் போட்டுக்கோங்க. பிருந்தா மற்ற மீட்டில் போட்டுக்கோங்க. பேசுறதுக்கு மாத்திரம் ஓப்பன் பண்ணால் கூட சமயம் சரியாகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதிரி திருப்பி படிங்க. 5.63. சரி. गधेरा निमित्त हेतु जैसे कुंभकारा तैसे जगतेरा कर्ता पुरुषावतारा படிங்க, அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. எவ்வாறு மண்பானையின் மூல காரணம் குயவனாக உள்ளானோ அவ்வாறே ஜட உலகின் மூல காரணமாக படைப்பாளியாக இருப்பவர் முதல் புருஷ அவதாரமாவார். காரணவசாயி விஷ்ணு. காரணவசாயி விஷ்ணு. ஓகே, எப்படி ஒரு பானைக்கு அந்த பானை உருவாக்குனவர் தான் காரணம். அதே மாதிரி இந்த பௌதிக லோகத்தில் 3 விதமான இன்கார்னேஷன் இருக்காங்களா, புருஷாவதாரங்கள் 3 இருக்காங்க. விஷ்ணு தான் எல்லாம் சொல்லுவாங்க. விஷ்ணுவிலே நிறைய விஷ்ணு இருக்காங்க. காரணவதகசாய் விஷ்ணு, கர்மதகசாய் விஷ்ணு, ஷீரவதகசாய் விஷ்ணு. இந்த காரணவதகசாய் விஷ்ணு படுத்திருக்கும் போது என்ன ஆகுது, இந்த பிரபஞ்சங்கள்லாம் அவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய ரோமங்கள் அது மாதிரி இருக்குது. நமக்கு இருக்கு இல்லையா, அதுமாதிரி அவருக்கு என்ன இருக்குன்னா துளைகள் இருக்கும். இப்போ துளைகள் வழியாக எல்லாம் யூனிவர்ஸ்லாம் அப்படியே வரும். ஓகே, ஸோ அவர் தான் எல்லா காரணங்களும் காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து யார் காலையில்? ஹரே கிருஷ்ணா.
प्रभु प्लीज हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. ஓகே प्रभु தமிழ் புக்ல என்ன பேஜ் வருது பிரபு? ஓகே தமிழ் புக்ல இது ஜெய் ஸ்ரீ மாதா எந்த பேஜ் இருக்கு தமிழ் புக்ல? 586. கேட்டுச்சா உங்களுக்கு? 86 பிரபு. 586. நீங்க மேல உள்ள டைட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். 5.64. இல்ல 585 புது புக் பிரபு. சரி அதுக்குள்ள பாருங்க 5.64 டிஸ்கஸ் பண்ணோம். 5வது அத்தியாயத்துல 64 ஸ்லோகம். சரி பிரபு. சரி ரைட். ஓகே இப்போ வந்து அடுத்து பிருந்தா மாதாஜி படிங்க நீங்க படிக்கணும். 5.64. ஓகே நீங்க வீட்டில் போட்டுக்கோங்க சத்யநாராயண பிரபு. பிருந்தா மாதாஜி படிங்க நீங்க வீட்டில் போட்டுக்கோங்க சத்யநாராயண பிரபு. கிருஷ்ண கர்த்தா மாயா தாரா கோரேன சஹாயா. கிருஷ்ண கர்த்தா மாயத்ரா கர்ணே சகாயா. மெதுவாக படிக்கணும். ஓகே கதேர காரண சக்ரா தந்தாதி உபாயா. கத்தேர கர்ணா சக்ரதா தண்டதாதி உபாயா. தண்டாதி உபாயா. உபாயா. இப்போ நீங்க அர்த்தம் படிங்க. பகவான் கிருஷ்ணரே படைப்பாளி. குயவனின் சக்கரமும் இதர கருவிகளும் பானையை உருவாக்குவதற்கான உபகரணங்களாக இருப்பதை போல மாயையானது ஒரு கருவியாக அவருக்கு உதவுகிறது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி அந்த குயவனுக்கு வந்து நிறையா கருவிகள்லாம் வச்சுருக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணர்கள் நிறைய சக்திகள் இருக்குது. ஆனால் கிருஷ்ணா தான் முழுநர் கடவுள்னு சொல்லி கிருஷ்ணராஜ கவிராஜ் கோஸ்வாமி நிறைய இடங்கள்லாம் சைத்தன்ய சரிதாமத்தில் குறிப்பிட்டிருக்கார். இது பாகவத்லையும் குறிப்பிட்டிருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார் மத்தா பரத்தரம் நானியர் கிஞ்சிதசி தனஜயா அகம் பீஜ பிரதப்பிதா. இவ்வளோ தெளிவாக சொல்லியும் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அரக்கர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அவஜானந்தி மாமூடா, முட்டாள்கள்னு சொல்லி திட்டுறாங்க. ஓகே நம்ம சொல்லல மூடான்னு, கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதையில். ஓகே அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணரை கடவுள்னு ஒத்துக்கலையோ அவங்க யார்? மூடா. மூடா சிஸ்டர்களை கூட சொல்லலாம். ஏன்னா நராதமா மாயா அமிர்த ஞானா ஆசுரம்பா மாசிதா இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு, அவரால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியல. அவர் என்ன அசுரர் தான்? ஆமாம் அவரும் அசுரர் தான். பெரிய ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி பேண்ட் சட்டைலாம் போட்டு ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்காங்க, வேலைக்கெல்லாம் போகிறாங்களே அவங்க அசுரர்கள். ஆமாம் அசுரர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய ஞானத்தை வந்து மாயை என்ன பண்ணிட்டாங்க, திருடித்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் கடவுள்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இது ஏன் வீடுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போயா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணனோட போஸ்டான கடவுள்ன்ற அந்த போஸ்ட்டை இவர் பிடிச்சிக்கிட்டாரு, நான் தான் கடவுள் அப்படி. இல்லைன்னா இவரே அந்த டைட்டில் இன்னொருத்தருக்கு வழங்குறது. இந்த மாதிரி இந்த டெமிகார்டை வந்து கடவுள் தாங்க அப்படின்னு சொல்லி இவர் டைட்டில் வழங்குறது. நீங்கள் யாருங்க சொல்கிறது, நான் தான் கடவுள் இவர் சொல்கிறேன், இவர் வீடு இவர் தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அந்த மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஆனால் கிருஷ்ணா தான் முழுவர் கடவுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு எப்படி ஆகுமா, பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மா பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி சுதுல்லமஹா பகுனாம் ஜன்மனாமந்தே. ரொம்ப வருடங்கள் கோடிக்கணக்கான பேர்களுக்கு அப்புறம் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணி பண்ணி கடைசியில் தான் அவர் என்ன பண்ணுவார், வாசுதேவன் தான் பகவான் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பார். ஓகே அந்த வாசுதேவனுக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறத ஒத்துக்கிறதுக்கு அடுத்தது. ஓகே இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஆன்மீகத்தில் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கிடக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படிச்சுட்டு சைத்தன்ய சரிதாமம் படிக்கணும். ஓகே இப்போ 65 மாதாஜி விருந்தா மாதாஜி. हरे कृष्ण प्रभु. दूरा होते पुरुष कोरे मायाते अवदाना. दूरा होते पुरुष कोरे मायाते अवदाना. जीवा रूपा वीर्याता दे करेना आधाना. जीवा रूपे वीर्या वीर्याता करेना आधाना. आधाना वेरी गुड. படிங்க ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. முதல் புருஷர் மாயையின் மீதான தமது பார்வையை தூரத்திலிருந்து செலுத்துகிறார். இவ்வாறாக உயிர்வாழிகளின் வடிவில் விதையை கொடுத்து அவர் கருவறை செய்கிறாரா, என்ன போட்டுக்க, விதையை கொடுத்து அவர் அவளை கருவுற செய்கிறார். இப்போ பிள்ளை பெற்றுக்கிறது சொல்கிறாங்க. அதுதான் இது என்னென்னா பகவானுக்கு வந்து நம்மள மாதிரி கிடையாது. நம்ம தான் அதெல்லாம் என்ன வருது, ஒரு ஆண் பெண் இருந்தால் தான் அது அவரெல்லாம் பார்வை பார்த்தாலே போதும், அவருடைய ஒரு உறுப்பை எல்லா வேலையும் செய்யும்.
அவர் பார்வை பார்த்தாலே போதும் மாயன்ற அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கருவுட்டுறாங்க. ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் தந்தை யார்? கிருஷ்ணர். எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பகவத்கீதையில். தாய் யார்? அதுதான் மாயா. ஓகே. ஸோ இயற்கையின் தோட்டம், இயற்கை தான் அந்த தாய். அடுத்தது பண்ணலாம். பிருந்தா மாதாஜி நீங்கள் வீட்டில் படுக்கோங்க. அடுத்த லைனில் கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி நீங்கள் தான் அடுத்து. ஏகாங்கா பாசே கோரே மாயத்தை மிலனா பாசே கோரே மாயா ஹோயிதே ஜன்மே தபே பிரம்மாண்டே ரக்வனா. படிங்க மாதாஜி, கீதா மாதாஜி. Hare Krishna Prabhu. The reflected rays of his body mix with Maya, and thus Maya gives birth to myriad universes. மிராட் யூனிவர்சஸ். அது மிராட் யூனிவர்சஸ் ஈஸ்வரி மாதிரி தமிழ் என்ன போட்டிருக்காங்க? மிராட் யூனிவர்சஸ் என்ன போட்டிருக்காங்க? பொய்யான பௌதிகமா, பொய்யான தோட்டம். உடலின் பிம்பக்கதிர்கள் மாயையை பிரபஞ்சங்களுக்கு பிரவேசிக்கிறது. என்னன்னா உடல் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அவருடைய உடலின் பிம்பக்கதிர்கள் மாயையுடன் கலப்பதால் மாயை பிரபஞ்சங்களுக்கு பிறவி அளிக்கிறது. சரி சரி, ஓகே மேடம். மியூட்ல போடுங்க. கீதா மாதாஜி நீங்க சொல்லுங்க. நீங்க படிங்க. Vedic conclusion is that the cosmic manifestation visible to the eyes of the conditioned soul is caused by the absolute truth, the personality of Godhead, through the exertion of his specific energies. Although in the conclusion of the atheistic deliberations, this manifested cosmic exhibition is attributed to material nature. இருங்க போதும், புரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஆக்சுவலாக ஸோ வேதாவுடைய கன்க்ளூஷன் என்ன? இந்த மாதிரி பௌதிக பிரபஞ்சம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது எப்படின்னா, கிருஷ்ணர் பார்க்க போய் தான் நம்மளால தெரியும். அவருடைய ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்னது? சூரியன், சந்திரன். நம்ம எவ்வளோ டார்ச் அடிச்சு, பெரிய பெரிய டார்ச்சை வச்சுட்டு நைட்டு சூரியனை பார்க்க முடியுமா? சூரியன் எங்கே ஒழிஞ்சிருக்கீங்க, வாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய உபரணங்கள், நம்மளுடைய கண்கள்லாம் வேஸ்ட்டு. அவர் பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியும். அவர் பார்க்கல என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. அதனால இந்த அநாகரிகமான இந்த எத்திஸ்டிக் சொல்கிறாங்கல்ல, கடவுள் நம்பிக்கையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பௌதிக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கடவுள் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்கெல்லாம் அநாகரிகமான மனிதர்கள்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைப்பாங்க. யாரெல்லாம் இந்த மனத்தளவில் இருக்காங்களோ நிச்சயமாக தவறுகள் பண்ணுவாங்க. படிங்க மாதாஜி. எனர்ஜி ஆஃப் தி அப்சல்யூட். The energy of the absolute truth is exhibited in three ways: spiritual, material, and marginal. The absolute truth is identical with the spiritual energy. Only when contacted by the spiritual energy can the material energy work and the temporary material manifestations thus appear active. பாருங்க. ஸோ கிருஷ்ணனுடைய எனர்ஜி வந்து ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் தடஸ்த சக்தியாகவும் பிரிச்சிருக்காங்க. நம்மலாம் அந்த பீச்சை ஓரத்தில் நிற்கிற மாதிரி, நம்ம காலில் சில சமயம் தண்ணி போடுவோம், சில சமயம் எல்லாம் நிற்போம். அது மாதிரி மார்ஜினல்னால் தடஸ்த சக்தி. நம்ம சில சமயம் ஆன்மீக லோகத்தில் இருப்போம், சில சமயம் என்ன பண்ணுவோம், சினிமா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி மயக்கத்தில் இருப்போம். ஓகே, இதுதான் நம்மளுடைய நேச்சர். இதில் வந்து முழுவதுமாக விடுபட்டவங்க வந்து நித்திய சித்தம், நம்மெல்லாம் வந்து நித்திய பத்தம். ஓகே, இது எப்போ வந்து ஒரு ஆன்மீக சக்தி வந்து பௌதிகத்தோட ஏற்படுதோ அப்போ தான் உயிரோட்டம் நடக்கும். ஓகே, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பௌதிகத்திலேருந்து உயிர் தோன்றலை. படிங்க மாதாஜி. The conditioned state, the living entities of the material energy, marginal energy are a mixture of spiritual and material energies. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுதா? எனக்கு என்ன சொல்லாங்க புரியுதா? அது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கட்டுண்ட நிலைமையில் வந்து இந்த மார்ஜினல் எனர்ஜிங்கிறது என்னன்னா ஆன்மீகம் பௌதிகம் சேர்ந்தது. அப்படின்னா நமக்கு இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் ஆன்மீகமா பௌதிகமா? இது வந்து பௌதிகம். ஓகே, இதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு. அது என்ன உடல்? சூக்ஷமா சரீரம், மனம், புத்தி, அகங்காரம். இது வந்து எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்குது. அது என்ன சரீரம்? மனம், புத்தி, அகங்காரம். அதை பார்க்க முடியாது. அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், ஆன்மா இருக்குது. ஓகே, அதனால் இந்த கண்டிஷன் சரி. இப்போ வந்து நமக்கு இந்த என்ன கண்டிஷன் இருக்குது, நான் இந்த உடலிலேன்னு சொன்னாலுமே நான் அடுத்த மொமெண்ட் எதுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும்? உடலுக்காக தான் ஒர்க் பண்ண முடியும், என்னை சார்ந்தவங்களுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதனால் இதுதான் கண்டிஷன் ஸ்டேட் சொல்லுவாங்க. ஓகே, ஓப்பன் ஜெயில்.
அதனால் இதில் வந்து என்ன ஆயிடுது, ஆன்மீகமும் பௌதிகம் சேர்ந்து தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக எனக்கு பௌதிகமே இல்லை என் உடலில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதை பயிற்சி மூலமாக தான் ஆன்மீகம் மாற்ற முடியும். அதுக்கு என்ன பயிற்சி? மந்திர பயிற்சி. என்ன மந்திரம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை யார் இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, எப்படி வந்து இரும்பு நெருப்பில் இருக்க இருக்க இரும்பும் நெருப்பாக மாறிதோ அதே மாதிரி அந்த நபரும் என்ன ஆயிடுவார், அவருடைய உடலும் ஆன்மீகமாக மாறிடும். அவங்களுக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சதா சர்வகாலம் என்ன பண்ணலாம், கிருஷ்ணநாம சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கணும். படிங்க மாதாஜி. Marginal energy is originally under the control of the spiritual energy, but under the control of the material energy, the living entities have been wandering in forgetfulness within the material world since time immemorial. இங்கே பாருங்க, நம்ம நேற்று நான் இன்னைக்கெல்லாம் வரல, இது அதெல்லாம் உடனேலாம் ஆன்மீகம்லாம் வராது. ஏன்னா நம்ம பல பிறவிகள், மில்லியன்ஸ் ஆஃப் பிறவி, என்னவே முடியாது அவ்வளோ பிறவிகள் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிறவிலும் என்ன நினச்சிருக்கோம், நம்ம நான் தான் இந்த உடல், அப்புறம் நான் தூங்கணும், சாப்பிட்ணும், அனுபவிக்கணும், நல்லா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அனுபவிக்கணும், யாராவது என் தாக்கம் வந்தால் பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரியே நம்ம நினச்சி வளர்ந்ததுனால ஆன்மான்னு தெரியாதனால இந்த 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 வயசில் மீன்ஸ் இந்த பிறவியில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலுமே நம்மளால் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, நம்ம வேலை நாலேஜ் கேதர் பண்ணிடலாம், நான் வந்து ஆன்மா உடல் இல்லைன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அது என்ன பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த ரியலைசேஷனை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து தான் சத்யநாமம் என்ன பண்ணுறாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகே மாதாஜி, ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் மீட்டில் போட்டுக்கோங்க, மீட்டெலாம் இருக்கீங்க. நீங்கள் அடுத்து வந்து சந்தோஷ் பிரபு, நீங்கள் படிங்க. The conditioned state is caused by the misuse of the individual independence of the spiritual platform. For this separates the living entity from the association of the spiritual energy. But when the living entity is enlightened by the grace of the Supreme Lord or is pure devotee and becomes inclined to revive his original state of loving service, he is on the most auspicious platform of eternal bliss and knowledge. இங்கே பாருங்க, இந்த பௌதிகத்தை தான் நம்ம ஏன்னா இந்த உடல் வந்து பௌதிகம் தான் இல்லையா, அதனால் நமக்கு எது பிடிக்கும், பௌதிகம் தான் பிடிக்கும். ஆன்மீகத்தை சொன்னால் கசக்கும் நமக்கு. ஆக்சுவலாக சீக்கிரம் எழுந்திரிங்க, சேன் பண்ணுங்கள், 4 மணிக்கு எழுந்திரிங்கன்னா ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, கொஞ்சம் போது மாறுதுங்க, நான் கொஞ்சம் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், இந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, ஆனால் எப்போ வந்து இந்த உயிரினங்கள் வந்து ஒரு தூய் பக்தர், கிருஷ்ணரை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய அவருடைய சொற்கள் மூலமாக என்ன ஆகிடுமா, இந்த லிவிங் என்டிட்டிக்கு என்ன ஆகுமா, பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோன்ற ஆரம்பிச்சிடுமா. அந்த மாதிரி பக்தி தோன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பா கிடச்சிடுவாங்க, எல்லா பிறவிலையும் எல்லாருக்கும் அம்மா அப்பா உண்டு. ஆனால் என்ன கிடைக்க மாட்டாங்க, குருவும் கிருஷ்ணவும் கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ரேர். பிரம்மாண்ட பிரமேத்தே கோண பாக்யவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜா. அந்த மாதிரி உள்ள குரு என்ன பண்ணுறாரு, பக்தியை வந்து விதைக்கிறார் இந்த டிசிப்ளோட இதயத்தில். படிங்க பிரபு. The marginal jiva or living entity misuses his independence and becomes averse to the eternal service attitude when he independently thinks he is not energy but the energetic. This misconception of his own existence leads him to the attitude of lording it over material nature. இந்த பௌதிகத்தில் எல்லாருமே மாஸ்டராக தான் இருக்க விரும்புகிறாங்க. ஏங்க நீங்கள் சர்வெண்ட் அப்படி சொன்னால் யாருக்கா பிடிக்குமா என்ன? உங்களுக்கு ஒரு டைட்டிலுங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் வாங்க, உங்களுக்கு வந்து சர்வெண்ட்டுன்னு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். எல்லோரும் மேனேஜர் ஆகணும், அவ்வளோதான், என் கீழே எல்லோரும் இருக்கணும், அப்படி தான் எல்லாம் ஆசைப்பட்றாங்க. இதுக்கு பேர் தான் லார்டிங் இட் ஓவர் மெட்டீரியல் நேச்சர். நான் அனுபவி ராஜா அனுபவி, நான் என்னென்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் நானும் தலைவன் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பௌதிகத்தோட நேச்சர். ஆன்மீகத்தோட நேச்சர் என்ன, தாசானு தாசா. ஓகே, அடியனுக்கு அடியங்கிறது ஆன்மீக லோகம். ஓகே, ஆனால் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னென்னா, நமக்கு உண்மையான ஸ்வரூபம் வந்து எல்லாருக்கும் சேவை பண்ணுறது தான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். ஓகே, ஈவன் தான் இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஹெட் இருக்கிறாருன்னா அவருடைய வேலை என்ன, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சேவை பண்ணணும். ஏமா உனக்கு எதாவது குறை இருக்கா, எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டேன், எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுட்டேன், எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு இவ்வளோ நாளாக, எல்லாருக்கும் சேவை பண்ணியிருக்காரு. ஓகே, அதுதான் நம்மளுடைய உண்மையான நேச்சர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புலன் திருப்திக்காக சேவை பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் ஆன்மீகம்னா என்னென்னா, பௌதிக புலன் திருப்திக்காக இல்லாமல் கிருஷ்ணருடைய புலன் திருப்திக்காக பண்ண அந்த சர்வீஸ் ஆட்டிடியூட் தான் எட்டர்னல். ஓகே, அதுதான் ஆன்மீகம்.
அதுதான் வந்து உண்மையான சொரூபம். படிங்க பிரபு. The material nature appears to be just the opposite of the spiritual energy. The fact is that the material energy can work only when in contact with the spiritual energy. Originally, the energy of Krishna is spiritual, but it works in diverse ways, like electrical energy, which can exhibit the functions of refrigerating or heating through its manifestations in different ways. So, கிருஷ்ணாட்டேருந்து பாருங்களேன், இப்போ நம்மகிட்டேருந்து பார்க்கும்போது தெரியும், என்னையா பௌதிகம் இது ஆன்மீகம் இது. ஆனால் கிருஷ்ணாட்டேருந்து வரும்போது அவருக்கு எல்லாமே ஆன்மீகம் தான். ஓகே, நமக்கு தான் இது பௌதிக. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பௌதிக லோகத்தில் இருக்கும்போதே எப்பயுமே ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே இருந்தார்னா அவர் எங்கே இருக்கிறாரு? ஆன்மீக லோகத்தில் தான். எல்லா பொருளையும் கிருஷ்ணரோட ரிலேட் பண்ணிடுறார். இது கிருஷ்ணாட்ட இருந்தது, இது கிருஷ்ணாட்ட இருந்தது, அது எல்லாமே கிருஷ்ணர் பார்க்க முடியுதுன்னா அவர் ஆன்மீக லோகத்தில் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். படிங்க பிரபு. The material energy is spiritual energy covered by a cloud of illusion or maya. Therefore, the material energy is not self-sufficient in working. Krishna invests his spiritual energy into material energy, and then it can act, just as iron can act like fire after being heated by fire. The material energy can act only when empowered by the spiritual energy. Thank you, Prabhu. So, நம்ம இதுக்கே பார்த்தோம் எப்படி வந்து இரும்பு வந்து ஒரு ஃபயராக மாறுதுன்னு. இப்போ சரோஜா மாதாஜி நீங்கள் இப்போ அடுத்தது படிக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டீங்களே தெரியும், படிங்க. ஜடசக்தியின் மேகத்தினால் மறைக்கப்பட்டிருக்கும் போது உயிர்வாழி பரமபுருஷ பகவானின் ஆன்மீக சக்தியாக உள்ள போதிலும் ஆன்மீக சக்தியின் செயல்பாடுகளை மறந்து பௌதீக படைப்பில் நிகழ்பவை அனைத்தையும் அற்புதமானதாக கருதுகிறான். ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஆன்மீக சக்தியில் நிலை பெற்றவன் ஜடசக்திக்கு என்று சுதந்திரமான சக்திகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் ஆன்மீக சக்தியின் உதவியினாலேயே செய்யப்படுகின்றன. ஆன்மீக சக்தியின் திரிபடைந்த ரூபமாகிய ஜடசக்தி எல்லாவற்றையும் திரிபடைந்த வடிவிலேயே வழங்குகிறது. இதனால் தவறான கருத்துக்களும் இருமைகளும் தோன்றுகின்றன. ஒரே நிமிஷம் மாதாஜி சார், நீங்கள் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எனர்ஜி என்னதான் திரிபடைந்த நிலையில் இருக்குது. பர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஓகே, அப்போ பௌதிக லோகத்தில் வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி, அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடு, ஏரோப்ளைன்லாம் போகிறோம் இல்லையா, ட்ராவல் பண்ணுறோம், அப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் பஸ்ஸில் போகிறோம். அதே மாதிரி ஆன்மீக லோகத்துலேயும் உண்டு. ஓகே, ஆன்மீக லோகம் வந்து வெரைட்டி இல்லாமல் கிடையாது. இதை விட நிறைய விதமான வெரைட்டி இருக்குது. அங்கே இருக்க ஏரோப்ளைனுக்குலாம் வந்து என்ன தேவையில்லையா, எது தேவையில்லை, ஃபியூலே தேவையில்லை. அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது? ஸ்ரீமத் பாகவத்தில் 5வது கண்டலே கொடுத்துருக்காங்க இல்லையா, 5வது 4வது கண்டலே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நம்மளோட பன்மடங்கு அழகாக இருப்பாங்க. ஈவன் ஹெவன்லி பிளானட்ஸில் இந்திரலோகத்திலே போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி இந்திரலோகத்துலேருந்து வந்து யாராவது வந்தாங்கன்னா இங்கே 80 மைல் தூரத்துக்கு வந்து என்ன ஆகும், நறுமணம் வீசும். அப்போ ஆன்மீக லோகத்தில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப இதோட சூப்பராக இருப்பாங்க இல்லையா. அதனால் இந்த ஆன்மீக லோகம் வந்து உண்மையான ஒரு லோகம். இது வந்து பெர்வெக்டர் ரிஃப்ளெக்ஷன். இங்கே இருக்கிற கணவன் மனைவிக்கு சண்டை வரும், ஆனால் ஆன்மீக லோகத்தில் அப்படி கிடையாது. ஓகே, இங்கே இருக்கிற அப்பாவும் பையனும் கோர்ட்டில் நிற்பாங்க, அங்கே அப்படி கிடையாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, படிங்க மாதாஜி. ஜட இயற்கையின் மயக்கத்தினால் கட்டுண்டுள்ள பௌதீக விஞ்ஞானிகளும் தத்துவ அறிஞர்களும் ஜடசக்தி தானாக செயல்படுவதாக நினைக்கின்றனர். எனவே ஆட்டின் கழுத்தில் தொங்கும் முளைக்காம்பு போன்ற தோலிலிருந்து பாலை எடுக்க விரும்பிய முட்டாள் மனிதனை போன்று அவர்கள் விரக்தி அடைகின்றனர். கொத்து கொத்தாக இருக்கும் தசைகளில் இருந்து பாலை பெறுவது சாத்தியம் இல்லாததை போல ஜடசக்தியினால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளை முன்வைப்பதன் மூலமாக படைப்பின் மூல காரணத்தை புரிந்து கொள்வதில் வெற்றி அடைவது யாருக்கும் சாத்தியமல்ல. அத்தகு முயற்சி அறியாமையின் வெளிப்பாடாகும். அடுத்த பேராகிராஃபில் படிங்க, அது படிங்க. பரமபுருஷ பகவானின் ஜடசக்தியானது மாயா என்று அறியப்படுகிறது. ஏனெனில் அது தனது 2 திறன்களை கொண்ட பௌதீக மூலகங்களை வழங்குதல் மற்றும் பௌதீக தோற்றத்திற்கு காரணமாக இருத்தல். படைப்பின் உண்மையான தத்துவத்தை கட்டுண்ட ஆத்மா புரிந்து கொள்ள முடியாமல் சொல்கிறது. இருப்பினும் ஜடத்தின் கட்டுண்ட வாழ்விலிருந்து உயிர்வாழி முக்தி அடையும் போது மறைத்தல், மயக்குதல் என்னும் ஜட இயற்கையின் இந்த 2 வேறுபட்ட செயல்களை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா கவரிங் எனர்ஜி, இன்னொன்று வந்து பீவில்டரிங் எனர்ஜி. ஓகே, கவரிங்னா மறைச்சிரும், பீவில்டரிங்னா
நீ எப்படி பன்றியாக தான் பிறந்திருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது வாழ்க்கை, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு இது போனாலுமே அவன் எல்லாம் ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இது வந்து வீல்ட்ரிங் எனர்ஜி. கவரிங்னா மறைச்சிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சுகமாக தான் இருக்குங்க, பிறப்பு இறப்பு நோய் இதெல்லாம் ஒன்றும் ஓல்டேஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நல்லா லைஃப்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. இது கவர் பண்ணுறது. ஓகே, இது 2 எனர்ஜி வந்து மாயாட்ட இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அது இது இங்கே பார்த்தீங்கன்னா பௌதிக எலமெண்ட்ஸ் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மூலக்கூறுகள் இருக்குது இல்லையா. அம்மா சமையல் பண்ணும்போது அரிசி பருப்பு இதெல்லாம் மூலக்கூறுகள் இல்லையா. இதெல்லாம் அம்மா மேனேஜ் பண்ண முடியாது. அம்மா என்ன பண்ண முடியும், இதெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணி தர முடியும் டிஷ் இல்லையா. அதே மாதிரி இந்த மூலக்கூறுகள் வந்து கிருஷ்ணன் கொடுக்குறாரு. ஓகே, அதே மாதிரி இந்த பௌதிக பிரபஞ்சத்தையும் அவர் தோற்றுவிக்கிறார். பிரம்மா என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற அப்படி உயிரினங்களை என்ன பண்ணுறாரு, கிரியேட் பண்ணி நம்ம இந்த பௌதிக லோகத்தை இது பண்ணுறாரு. அப்புறம் சத்யநாராயண பரம நீங்கள் படிக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரியுதா, எங்கன்னு தெரியுதா? இப்போ மாதாஜி படித்த அடுத்த பாருங்க. படைப்பிற்கான மூலம் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளே, பகவத்கீதையில் 1:10 என்ன செய்யப்பட்டுள்ளபடி பிரபஞ்ச தோற்றமானது முழுமுதல் கடவுளின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிறது. கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க பிரபு, கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் அவர் மூன்று பௌதிக குணங்களை ஜடசக்தியில் முதலீடு செய்கிறார். இந்த குணங்களினால் சஞ்சலமுற்று சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய 3 நிறங்களை கலந்து ஓவியர் கலத்தரப்பட்ட படங்களை உருவாக்குவது போல ஜடசக்தியினால் வழங்கப்படும் மூலங்கள் பலதரப்பட்ட பொருள்களை உருவாக்குகின்றன. ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் தோற்றங்களை உருவாக்குறாங்க. எப்படி வந்து சிவப்பு, எல்லோ, மஞ்சள் அண்ட் நீலம் இதை கலந்த இந்த 3 தான் மிக்ஸு தான் எல்லா கலருக்கும் காரணம். ஓகே, அதே மாதிரி இந்த மூலக்கூறுகள் மூலமாக நிறைய விதமான தோற்றம், யானை வருது, பூனை வருது, புலி வருது, கோபன் வரான், இந்திரன் வரான், எல்லாமே இந்த ஜட தோற்றம் தான். ஓகே, சில உயிரினங்கள் நீரில் வாழ முடியுது, சில உயிரினங்கள் நெருப்பில் வாழ முடியுது, சில உயிரினங்கள் எர்த்தில் வாழ முடியுது இல்லையா. இது எல்லாமே இந்த ஜட தோற்றத்துக்கு தான் காரணம். படிங்க பிரபு. பிரபு, மஞ்சள் நிறமானது சத்துவகுணத்தை காட்டுகிறது. சிவப்பு நிறம் கேக்குதா பிரபு? கேக்குது, படிங்க படிங்க. மஞ்சள் நிறமானது சத்துவகுணத்தை காட்டுகிறது. சிவப்பு நிறம் ரஜோகுணத்தையும், நீல நிறம் அறியாமையும் காட்டுகின்றன. எனவே வண்ணமயமான பௌதிக படைப்பானது இந்த முப்பொருள்களின் சேர்க்கையே ஆகும். இது 81 வகையான கலவைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. 3 into 3 = 9, 9 into 9 = 81. ஜடசக்தியினால் மயக்கப்பட்ட கட்டுட ஜீவன் படைப்பில் இந்த 81 வகையில் மயங்கி ஒரு வீட்டில் பூச்சி நெருப்பினை அனுபவிக்க விரும்புவதைப் போல ஜடசக்தியினை அடக்கியாட விரும்புகின்றன. ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம். உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல, இதில் போட்டுங்களா 3 into 3 = 9, 9 into 9 = 81. இது வந்து எல்லா மிக்சர்லேயும் வரும். கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஜட இயற்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எப்படி வந்து இந்த நெருப்பை பார்த்து ஓடலாம் ஒரு பூச்சி மாற்று, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மினி பூச்சி இல்லையா அது என்ன, அந்த மாதிரி நம்ம இந்த ஜட இயற்கையை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்து வாழ்க்கை முடிஞ்சிடும். ஹீரோ பிகம்ஸ் ஜீரோ. ஹீரோ எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் இறப்பின் போது என்ன இருக்கும், எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது, ஜீரோவாக தான் போவோம். ஓகே, இதே மாதிரி நம்ம இந்த பறவை மாத்திரம் இல்லை, கோடானு கோடி பறவைகள் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதனால் ஒருத்தர் வயதாகிடுச்சு, அதெல்லாம் இறக்க போகிறாரு, அவருக்கு எல்லா ஆசையும் போயிடுச்சு. ஆனால் இல்லை, அவருக்கு ஆசைகள் நிறைஞ்சு இருக்குது, ஆனால் அனுபவிக்கக்கூடிய உடல் இல்லை. அதனால் அவர் இறப்பின் போது என்ன ஆகுது, இன்னொரு உடலுக்கு மாற்றப்படுகிறார். திருப்பி குழந்தை வந்து புதுசாக பிறகுது, எல்லாம் ஹலோ பேபி, பர்த்டே பேபி எல்லாம் சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி திருப்பி பிறந்து இறக்குறது தான் பிரச்சனைங்கிறது தான். நம்ம அதை சால்வ் பண்ண தான் இப்போ நம்ம எல்லாம் படிச்சுட்ருக்கோம். ஓகே, படிங்க பிரபு. இந்த அறியாமையானது புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளுக்கான தமது நித்திய உறவினை கட்டுள்ள ஆத்மா மறந்திருப்பதன் விளைவே ஆகும். இருக்கும் போது புலனின்பத்தில் ஈடுபடும்படி ஆத்மா ஜடசக்தியினால் தூண்டப்படுகின்றான்.
ஆன்மீக சக்தியினால் அறிவது பெற்றவனோ தன்னுடைய நித்தியமான உறவில் முழுமுதற் கடவுளின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். தேங்க்யூ பிரபு. நீ படிக்கோங்க, வீட்டில் படுக்கோங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சரி. இப்போ பாருங்க, ஸோ கட்டுரை நிலைமையில் வந்து நமக்கு பௌதிகத்தை என்ஜாய் பண்ணணும்னு தான் அவங்க ஆசை இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கொஞ்சம் கிளாஸ்க்கெலாம் வாங்க பிரபு அப்படின்னா, இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு பையங்கள்லாம் யூனிவர்ஸில் இருக்காங்க, எங்களுக்கு நடக்கக்கூட முடியலங்க, என்னால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், என்னால் நடக்க முடியல, எல்லாம் வர முடியலங்க. அது அங்கேருந்து யூஎஸ் போவார் அவர் பையனை பார்க்கறதுக்கு, எனக்கு முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்படிலாம் சொல்கிறான். ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து எதில் இருக்கும், நம்ம பௌதிகள் வந்து கட்டுண்டு இருக்கும், ஆன்மான இன்ட்ரெஸ்டே இருக்காது. எப்படி வந்து ஒரு ஜடவியாதி இருக்கும்போது, டைஃபாய்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியாது, அவரால் எல்லா உணவையும் சாப்பிட முடியாது, கசப்பாக இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடணும், அதுவே கசப்பாக தான் இருக்கும். அதை சாப்பிட என்ன ஆயிரும், அவருக்கு டேஸ்ட் எப்போ தெரியுதோ அதே மாதிரி தான் பௌதிகத்திலே வந்து நம்ம ஆன்மீகம் வந்து கசக்கும். ஓகே, அதே மாதிரி அவர் வந்து கிருஷ்ணாவை சொல்ல என்ன ஆகிடும், இந்த பௌதிகம் என்ன ஆகிடும், கரைஞ்சி ஆன்மீகம் புரிய ஆரம்பிச்சோம். ஆசினி படி, நல்லா கத்தி படிக்கணும். Krishna is the original cause of spiritual world, and he is the covered cause of material manifestation. He is also the original cause of marginal potency, the living entities. He is both the leader and the maintainer of the living entities, who are called the marginal potency because they can act under the protection of spiritual energy or under the cover of the material energy. With the help of spiritual energy, we can understand that independence is visible only in Krishna, who by his inconceivable energy is able to act in any way he likes. ஸோ கிருஷ்ணர் எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், செயல்படலாம். ஓகே, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் லீடர். ஓகே, மற்ற எல்லாம் என்னது, கண்ட்ரோலருக்கெலாம் கண்ட்ரோல் யார், பரமகிருஷ்ணா, ஈஸ்வரா பரமகிருஷ்ணா. பரமேஸ்வரனோட எல்லாரும் சிவன் பேரை சொல்லலாம், சிவன் பேர் தான் சொல்லலாம், சிவனை தான் குறிக்குமா, இல்லை அவருக்கும் ஈஸ்வரன் இருக்கார். அவர் யார், கிருஷ்ணர். ஓகே, அந்த சிவனே எப்பயுமே மெடிடேஷன்லாம் உட்காந்துருப்பார். யாரை மெடிடேட் பண்ணுறாரு, அவர் சதாசிவனை மெடிடேட் பண்ணுறார். இந்த சதாசிவன் வந்து சங்கர்ஷனாவுடைய ஒரு விரிவாகம் தான். இந்த சங்கர்ஷனா வந்து யார்கிட்டேருந்து வராங்க, இந்த 4 குவார்டர் ஒருத்தர். அவர் இந்த 4 குவார்டர் எங்கேருந்து வராங்க, பல்ராமர்ட்டேருந்து வராங்க. இந்த பல்ராமர் யார்கிட்டேருந்து வராரு, கிருஷ்ணர் தான் மூல காரணம். ஓகே, அடுத்த பேராகிராஃப் அதோட முடிஞ்சுதா? ஹரிணி படிக்கட்டுமா? ஹரிணி படி. The supreme person of Godhead is absolute whole, and the living entities are the parts of the absolute whole. This relationship of supreme person of Godhead and the living entity is eternal. இங்க பாருங்க, இது ரெண்டுமே எட்டர்னல். எப்படி வந்து ஒரு பகுதியை வந்து பிரிக்க முடியல இப்போ. ஓகே, இந்த விரலை பிரிக்க முடியுமா, இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் கிருஷ்ணனுடைய எட்டர்னலி பார்ட் ஆஃப் கிருஷ்ணா. அது வந்து நமக்கு இப்போ தெரியல. ஏன்னா மாயான்ற ஒரு தோற்றத்தை ஈடுபடுத்தினால தான் நம்ம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியுது. நானுக்கும் கிருஷ்ணனுக்கும் உறவே இல்லைன்னு சொல்லி என்ஜாய் பண்ண முடியுது. அப்போ ஆன்மீக உலகத்தில் எப்படி இருக்கும் உறவு, அங்கேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, ஆனால் கிருஷ்ணரை மையமாக வச்சு எல்லாமே இருக்கும். One should never mistakenly think that the spiritual whole can be divided into small parts. By small parts, by the small material energy. சார் என்னன்றாங்கன்னா, எப்படி வந்து நம்ம இப்படி இருக்கும் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடவுளும் உணரல, உணர்ந்துட்டா என்ன ஆகிடும், நம்ம கடவுள் ஆகிடும், மாயிலேருந்து வெளியே வந்துடும் சொல்லுவோம். இது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஓகே, நம்ம எட்டர்னலி வி ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, எட்டர்னலி இஸ் த மாஸ்டர். அவரை ஒரு சமயம் கட் பண்ணி நம்மளை தனியால் பிரிக்கலை. ஆக்சுவலாக அதெல்லாம் பௌதிகமான எண்ணங்கள். எப்பயுமே அவர் கிருஷ்ணர் மாஸ்டராக இருக்கிறாரு, நம்ம வந்து அவருடைய சேவகனாக இருக்கிறோம். நம்ம இப்போ மாயில் இருக்கோம், கிருஷ்ணரே இங்கே வரும்போது மாயில் தான் வராருங்க. அவர் வந்து மாயை விட்டு வெளியே போனோம்னா கிருஷ்ணராக மாறிடுறாரு. இதெல்லாம் தவறான கருத்து. கிருஷ்ணனுடைய உடல் இங்கே வரும்போது எப்படி இருக்குமா, ஆன்மீகத்திலாம் இருக்கும். அவருக்கு எந்த விதமான பௌதிக கலமும் கிடையாது. ஓகே, படிங்க. இதான் மாயாவாதம். மாயா தான் பெருசு சொல்ல மாயாவாத தேரி. Rather, its theory states that the living entities are eternally small fragments of the supreme spiritual whole. As a part can never be equal with the whole, so the living entity, a minute fragment of spiritual whole, cannot be equal with at any time to the supreme whole. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் philosophy. ஓகே, எப்பயுமே நம்ம கடவுள் ஆக முடியாது. ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கருத்து. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க, ஒரு மயக்கத்திலே இருக்கிறாங்க. ஸோ யார் ஒருத்தர் கடவுளாக நினைக்கிறாங்களோ அவங்க மாயாவாதி. படிங்க.
Although the Supreme Lord and the living entities are quantitatively related as the whole and parts, the parts are nevertheless qualitatively one with the whole. Thus the living entities, although always qualitatively one with the Supreme Lord, are in a relative position. புரிஞ்சா அது வரையும்? ஸோ நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ்லி ஒன் அப்படின்னா நம்மளும் சச்சிதானந்தா விக்கிரகா, கிருஷ்ணனும் சச்சிதானந்த விக்கிரகா, ஆனால் நம்ம தூசு, அவர் இன்ஃபினிட்டி. அதான் டிஃபரன்ஸ். படிங்க. The Supreme Personality of Godhead is the controller of everything, and living entities are always controlled, either by the spiritual energy or by the material energy. Therefore, a living entity can never become the controller of material or spiritual energies. The natural position of a living entity, of the living being, is always a subordinate to the Supreme Personality of Godhead. When one agrees to act in such a position, he attains perfection in life. But if one rebels against this principle, he is in the condition. ஐயோ பகவானி நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இல்லை நான் தான் கடவுள்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, சதானந்த நீங்கள் படிக்கணும். அகஞானந்த ஜதா அண்ட சன்னிவேசா तथा रूपे पुरुष कोरे शबाते प्रकाशा. Translation. When the Purusha enters each and every one of the countless universes, he manifests himself in as many separate forms as they are universes. பாத்தீங்களா, இந்த புருஷாவை நம்ம நினைச்ச கூடாது. ஓகே, என் புருஷன் வந்து அது கிடையாது. இந்த புருஷாங்கிறது யாரு? இந்த மூன்று புருஷர்கள் இருக்காங்க இல்லையா, கர்ப்பரக சாய் விஷ்ணு, ஸ்ரீரங்க சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு. ஓகே, இந்த மூணு புருஷர்கள்ல இந்த கர்ப்பரக சாய் விஷ்ணு பண்றாரு, ஒரு யூனிவர்ஸ்ல போய் என்டர் ஆகிக்கிறார். ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு கர்ப்பரக சாய் விஷ்ணு. அவர் உள்ள என்டர் ஆகணும், எப்படி இருட்டாவுக்கும் வேக்கும் பயங்கரமாக இருக்கும். அந்த வேத்ததில் என்ன ஆயிடுது? தண்ணி. என்ன தண்ணி? கர்ப்ப உதக ஓஷன். நமக்கு வேத்தம் எல்லாம் ஒரு பாட்டிலில் ஒரு சின்ன கப்பில் வர்றதுக்கே பெரிய விஷயம். ஓகே, பயங்கரமாக வெயில் அடிக்கும்போது ஒரு கப்பில் வந்து ஃபில்லப், சின்ன கப்பில் வந்து ஃபில்லப் ஆகும். ஆனால் அவரோட வேர்வை ஒரு பெரிய கடல். அந்த கடவுளுடைய ஆழம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இருக்கிற கடல் மாதிரிலாம் கிடையாது. இங்கே இருக்கலாம் சின்ன கடல். ஓகே, எர்த்தே ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும் இந்த யூனிவர்ஸில். இந்த யூனிவர்ஸில் பாதி வந்து கடல் ஆகிடும். அந்த கடல் எப்படி வந்து தான் அவருடைய வேர்வை தான். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கள். இதை கற்பனைன்னு சொல்லுவாங்க. எப்படி நீ கற்பனைன்னு சொல்ல முடியும்? உன்னுடைய மூளை பெருசா, பகவானுடைய பக்தருடைய மூளை பெருசா? இது மாதிரி பிரம்மா, நாரதர், ராமானுச்சாரியா, இப்போ ரீசெண்டாக பிரபுபாதர், இவங்கெல்லாம் பெரிய அறிஞர்கள். அவங்க பெரியவங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறத நம்பணுமா? நம்ம நவீன நாகரிகத்தில் வந்த ஒரு மனிதன் சொல்கிறத நம்புறதா, இல்லை இந்த மாதிரி உள்ள பக்தர்கள் சொல்கிறத நம்புறதா? பக்தர்கள் தான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இந்த பகவானுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியலே நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்தது போகலாம். 68 புருஷானஸ்தே ஜபே பாஹிராயா ஸ்வாசா निवास सहिते होया ब्रह्मांड प्रकाशा. படிங்க. இந்த புருஷா படி. When the Purusha exists, the universes are manifested with each other outward breath. சரி, இப்போ இங்கே இருக்குன்னு சொல்ல வேணாம். இப்போ இதை யாரை குறிச்சாங்க? இப்போ படித்தோம் இல்லையா 68ல் எந்த புருஷாவை குறிச்சாங்க? இப்போ 68 திருப்பி போகிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த புருஷர் வந்து என்ன பண்ணுறாங்களாம்? இந்த புருஷர் யார்? ஆன்லைனில் இருக்குன்னு சொல்லணும். இல்லை, வீட்டில் பட்டுக்கோங்க. வீட்டில் பட்டுக்கோங்க. வேறு யார் என்ன நினைக்கிறீங்க? இந்த புருஷர் வந்து மூச்சு விடும் என்ன தான் யூனிவர்ஸ் வந்து வெளியே வருது. வேறு யாருக்கு தெரியவே தெரியாதா? காரணோதக சாய். கரெக்ட். காரணோதக சாய்ஸ்னா கரெக்ட். அவர் தான் படுத்திருக்கிறாரு, காரண கடலில் படுத்திருக்கிறார். அவர் படுக்கிறன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய போர்லேருந்து என்ன ஆயிடுது? சீடாக வெளியே வந்து எல்லாம் அவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் ஆகும். இந்த யூனிவர்ஸ் நம்ம இருக்கோம், இந்த பிரபஞ்சம், இது வந்து பிரம்மாவுக்கு 4 தலை தான் இல்லையா? ரொம்ப சின்ன யூனிவர்ஸ். பெரிய பெரிய யூனிவர்ஸ்க்கெலாம் அதுக்கு ஏற்றாப்படி பிரம்மாவுடைய தலைகள். ஓகே, 1000 தலை பிரம்மா, 10,000 தலை பிரம்மாலாம் இருக்காங்க. அதனால் ஒரு யூனிவர்ஸ் என்னன்னா இந்த விஷ்ணுவோடைய ஒரு பிரத்து தானே. ஓகே, நம்மளுடைய பிரத்து யோகிகள் என்ன பண்ணுவாங்க? மூச்சு அடக்குவாங்க. எவ்வளோ நீங்கள் மூச்சு அடக்கியிருக்கீங்களோ அவ்வளோக்கோ என்ன பண்ணலாம்? நீங்கள் உயிர் வரலாம்.
அதனால் இந்த உடல் ஈடுபடுறாங்க, செக்ஸ் லைஃப்பில் ஈடுபடுறாங்களா, அவங்களுடைய ஆயுள்லாம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி தகாத உறவுலாம் வச்சுன்னா ரொம்ப கம்மி. அடிக்கடி செக்ஸ் லைஃப் பண்ணுவாங்க, அவங்க என்ன ஆகிடும், அவங்களுடைய ஆயுள் குறைந்துகிட்டே வரும். நம்ம எவ்வளோ மூச்சு விட்றவங்க ஏற்கனவே அளவு கணக்கிடப்பட்டது. ஓகே, அதில் யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சை வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்குறாங்க. ஓகே, மூச்சை என்ன பண்ணுறாங்க, அடக்குறாங்க. யாராவது இந்த விஷ்ணு மாதிரி மூச்சு அடக்க முடியுமா? இது ஒரு விஷ்ணுவோடைய மூச்சு, பிரம்மாவுடைய ஒரு லைஃப் டைம். ஓகே, பிரம்மாவுடைய லைஃப் டைம் எப்படி ஆனி, பிரம்மாவுடைய லைஃப் டைம் எப்படி, அவருடைய ஒரு நாளே எப்படி 430 கோடி வருடங்கள், ஒரு நைட்டு 430 கோடி வருடங்கள், 860 கோடி வருடங்கள் மனித வாழ்க்கையில் நம்ம அவ்வளோ இருப்போமா? ஸோ இதுதான் அவருடைய ஒரு மூச்சு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு புருஷன், அவர் தான் உண்மையிலே புருஷன். நம்மளாம் என்னது, பிரகிருதி தான். நம்ம என்ன பண்ணோம், கஷ்டம் வரும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி சரணடைஞ்சோம். ஓகே, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ அடுத்த சொல்லுவோம் போகலாம். 69 ஈஸ்வரி மாதாஜி ரெடி ஆகிக்கோங்க, நீங்கள் தான் அடுத்து. पुनरपि श्वास जपे प्रवेशे अंतरे, श्वासे जपे प्रवेशांतरे, श्वास सह ब्रह्मांड पैसे पुरुष शरीरे, श्वास सह ब्रह्मांड पैसे पुरुष शरीरे. படிங்க மாதாஜி. கிருஷ்ணா, அதன் பின்னர் அவர் மூச்சு காற்றினை உள்ளிழுக்கும் போது எல்லா பிரபஞ்சங்களும் அவரது உடலில் மீண்டும் உழைக்கின்றன. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். இப்போ வந்து மூச்சை வெளியே விட்டுருக்காரா, உள்ள இழுத்துட்டாரா? உள்ள இழுத்துட்டாரா, என்ன பண்ணிருக்காரு? இப்போ யாரு சொல்ல முடியும்? மூச்சு உள்ள இழுத்துட்டாரு. இழுதா நம்ம உள்ள சேர்த்து போயிடும், அவ்வளோதான். வெளியே தான் இன்னும் உள்ள இழுக்கல. ஓகே, அவர் வெளியே விட்டுருக்கிறாரு. மேபி இழுக்கிற ப்ராசஸில் இருக்கலாம். அவன் இழுக்கும் போது கூட ரொம்ப ஆகும். ஓகே, நம்ம இந்த யோகாவில் 3 பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா, ரேஷனும் கும்பம்னு சொல்லுவாங்கள்ல. மூச்சை இழுக்கிறது, உள்ள அடக்கி வச்சுக்கிறது, மூச்சை வெளியிடுறது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் மூச்சை இழுக்கிறதுக்கும் வெளியே விடுறதுக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. அடக்கிறது வந்து பெரிய யோகி தான் பண்ண முடியும். ஓகே, இது யோகியிலேயே பெரிய யோகி யாரு? பக்தி யோகி. ஏன் அப்படி? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லும்போதே நம்ம பிராணம் பண்ணுறோம். மூச்சை இழுத்து விட்டு என்ன 3மே பெர்ஃபெக்டாக வந்துடுது. யார் தெளிவாக அந்த மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஓகே, அதனால் யோகியிலே பெஸ்ட் யோகி யார்? பக்தி யோகி தான். யார் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லி கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அது எல்லாராலையும் முடியும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி யோகி என்ன பண்ணால் காட்டுக்கு போய் தவம் பண்ணி குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற கஷ்டப்பட்டு அதெல்லாம் இப்போ யாரும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒன்லி பக்தி யோகி தான் அது கரெக்டான யோகி. படிங்க மாதாஜி. பொருளுரை. காரணோதய கசாயி விஷ்ணுவின் வடிவில் பகவான் தமது கடைக்கண் பார்வையினால் ஜடசக்தியை கருவுறச் செய்கிறார். ஆன்மீக ஆத்மாக்களே அந்த பார்வையின் தெய்வீக மூலக்கூறுகளாவார். அவர்கள் முந்தைய பிரபஞ்ச படைப்பில் தாம் பெற்ற குறிப்பிட்ட கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல வெவ்வேறு உயிரினங்களில் தோன்றுகின்றனர். தம்முடைய ஓர் அம்சத்தின் மூலமாக எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களில் உடலை படைக்கும் பகவான் அப்பிரபஞ்சங்களின் ஒவ்வொன்றிலும் மீண்டும் கர்ப்போதாய கசாய விஷ்ணுவாக நுழைகிறார். மாயையுடனான அவரது தொடர்பானது காற்றையும் ஆகாயத்தையும் ஒப்பிட்டு பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. ஆகாயம் எல்லா ஜடப்பொருள்களிலும் நுழைந்துள்ள போதிலும் அது நம்மிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஆகாயம் எப்படி நுழைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? ஈத்தர் எங்க இருக்கு? ஈத்தர் எங்க இருக்கு? ஈத்தர் எங்க இருக்கு? நம்ம உடல்ல கேட்கறது தானே? சவுண்ட்ல தான் இருக்கு இல்லையா? சவுண்ட்லாம் ஈத்தர் இருக்கு. சவுண்ட் வந்து இட் கோஸ் த்ரூ ஈத்தர். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது போகலாம். ஈஸ்வரி மாதாஜி படிங்க. गावाक्षेरा रंद्रे रंद्रे जेना त्रशरेणु छले कामेशरा रंद्रे जेना त्रशरेणु छले पुरुषेरलोमा कूपे ब्रह्मांडे राजाले पुरुषेरलोमा कूपे ब्रह्मांडो राजाले. படிங்க மாதாஜி. துளைகளும் கூடிய ஜன்னலின் வழியாக தூசி துகள்கள் செல்வதைப் போல அந்த புருஷரின் மயிர் துளிகளின் வழியாக பிரபஞ்ச வலைகள் வெளிச்செல்கின்றன. மீட்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி, சந்தோஷ் எடுத்து. ஸோ பாருங்க எப்படி வந்து இந்த டஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல், ஓகே, அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் சூரியன் வச்சு பார்த்தா தெரியும். நிறைய சின்ன சின்ன டஸ்ட்டாக பறக்கும். ஓகே,
இந்த ஒரு விண்டோ வழியாக பார்த்தா தெரியும் இல்லையா, ஜன்னல் வழியாக. அதே மாதிரி ஒரு ஒரு யூனிவர்ஸுமே அவர் உடலில் வந்து புழுதான். அப்போ அவர் உடல் எவ்வளோ பெருசாக யோசிச்சு பாருங்கள். நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா? அது மாதிரி புருஷா படுத்திருக்காருன்னு சொல்லி ராமானுஜாரியை ஒத்துக்கிட்டாரு, நிம்பார்க்க சுவாமியை ஒத்துக்கிட்டாங்க, யமுனாச்சாரியை ஒத்துக்கிறாங்க, எல்லா சம்பிரதாய ஆச்சாரியும் ஒத்துக்கிறாங்க. இதை யார் ஒத்துக்கல? நவீன மனிதன் ஒத்துக்க முடியாது. ஓகே, அப்போ யாருடைய பேச்சை என்ன பண்ணணும்? நம்ம நவீன நாகரிகமற்ற மனிதனுடைய பேச்சு என்ன பண்ணுமா, நாகரிகமான உள்ள அந்த அறிஞர்கள் பேச்சு என்ன பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. அதனால இப்போ உள்ள தேதி எல்லாமே தவறு. குரங்குலேருந்து மனுஷன் தோன்றானே அதுவே தவறு. குரங்குலேங்க எதுங்க? உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரிலாம் குரங்குலேருந்து மனுஷன் தோன்றா ஒத்துக்கலாம். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வேத முறைப்படி நாங்கள் எல்லா அறிஞர்களும் இங்கே இருக்காங்க, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவங்க சொன்னதை நாங்கள் கேட்குறோம். ஓகே, எங்களுடைய தாத்தா யார்? பிரம்மா. அவர் தான் எங்களை படைச்சார். இப்போ அடுத்தது சந்தோஷ் பிரம்மா. இது முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை விட்டுங்க. ஸ்லோகம் முடிஞ்சால் சொல்லுங்கள். யஷ்யைகனிஸ்வசித காலமதாவலம்யா யஷ்யைகனிவசித காலமதாவலம்யா ஜீவந்தி லோம விலஜா ஜகதண்டநாதா जीवन्ति लोम विलजा जगदन्तनाथा विष्णुर्महान् सह्यस्य कला विशेषो विष्णुर्महान् सह्यस्य कला विशेषो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. Very good, Prabhu. Paniga Prabhu. The Brahmas and other lords of the mundane worlds appear from the pores of Mahavishnu and remain alive for the duration of his one exhalation. I adore the primeval Lord Govinda, of whom Mahavishnu is a portion of plenary portion. இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய பிரம்மாக்கள் இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பிரம்மா தான் இருக்காரு, ஒரு மீன்ஸ் சிவன் விஷ்ணு இருக்காங்க இல்லையா. ஒரு யூனிவர்ஸ்ல இந்த மாதிரி இருக்காங்க, விஷ்ணு சிவன் பிரம்மா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், இந்த மகாவிஷ்ணுவோடைய ஒரே ஒரு மூச்சில் என்ன பண்ணிடுறாங்க, இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி உள்ள அந்த மகாவிஷ்ணு யார்? இந்த கோவிந்தனுடைய ஒரு போர்ஷன். ஓகே, போர்ஷன் ஆஃப் அ பிளானரி போர்ஷன். அப்படின்னு அர்த்தம்னா இந்த கோவிந்தாவுக்கும் சைத்தன்ய மகாபுருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கோவிந்தானந்த் யார் வரா? பலராமர் வரார். சைத்தன்யானந்த் யார் வரா? நித்யானந்த பிரபு வராங்க. ஓகே, அதனால தான் வந்து நித்யானந்த சைத்தன்யா நித்யானந்தா அத்வைதா கதாதரா சிவாசன் கும்பிட்றோம், பஞ்சதத்துவங்களை கும்பிட்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்தவர்தான் சொல்லி அவங்களோட அடைக்கலம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஹரிகேஷ மந்திரம் சொல்கிறோம். ஓகே, இந்த கோவிந்தனுடைய ஒரு அங்கத்தோடைய அங்கம் தான் மகாவிஷ்ணு. அப்போ கோவிந்தனுடைய பொசிஷன் பாருங்கள், அதுதான் வந்து கிருஷ்ணன். ஓகே, ஸோ அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்மீகலோகத்தில் ரொம்ப சிம்பிளாலாம் கிடையாது. ஐயோ, சில பேர் சிவனை வச்சுட்டு சண்டை போடுறது, விஷ்ணு வச்சு சண்டை போடுறது, இதை சவுத் இந்தியாவில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் சிவனை கும்பிட்றீங்களா, உங்கள் படியை மிதிக்கவே கூடாதியா, சே சிவன் கோயில் பக்கம் தலையை வச்சு படக்கூடாது. விஷ்ணுவா, அதாவது விஷ்ணு வந்து சிவனுடைய சேவகன், இப்படிலாம் சொல்லி அசிங்கமாக சண்டை போடுறான். இவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் எப்படி எப்படி யார் எப்படி வர்றாங்கன்றத இந்த விளக்கம் வந்து ஸ்ரீமத் பாகவத்துலேயும் சைத்தன்ய சாஸ்திரத்தை விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, கோவிந்திலேருந்து எப்படி வராங்க, எக்ஸ்பேன்ஷன் எப்படி வருது, எப்படி சிவன் வராரு, எப்படி விஷ்ணு வராங்க, எப்படி பிரம்மா வராங்க, இது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிவனும் விஷ்ணு வந்து அழிய மாட்டாங்க. விஷ்ணுவும் அழிய மாட்டார், சிவனும் அழிய மாட்டாங்க. ஓகே, இந்த பௌதிக பிரபஞ்சம் அழியும் போது கூட. ஆனால் பிரம்மா என்ன பண்ண முடியும்? அழிய முடியும். ஒரு சாதாரண லிவிங் என்டிட்டி கூட பிரம்மாவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிக்கணும். ஓகே, எப்படி நம்ம ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நமக்கு பிடிச்ச நம்மளுடைய ஓன் கம்பெனியில் யாரையா ஒருத்தனை சிஓ போடுவோமா, இல்லை ஒரு திறமை வாழ்ந்த நம்பிக்கையானவருக்கு போடுவோமா? ஸோ அதை யோசிக்கணும். அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் ரொம்ப ஒரு நல்ல பக்தரை தான் என்ன பண்ணுறாரு, பிரம்மாவாக நியமிக்கிறார். பிரம்மாவுடைய வேலை என்ன? இங்கே உள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அவங்க நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கிட்டு சேம் டைம் என்ன பண்ணணும், இந்த பௌதிக உலகத்துலேருந்து ஆன்மீக உலகம் வந்துடணும். அதுக்கு தான் இந்த பௌதிக உலகம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்லி என்ஜாய் பண்ணுறதுக்கு மாத்திரம் கிடையாது. இது அவங்க ஆசைகள் இருக்கும். சின்ன வயதில் எங்கேயாவது போகணும், இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒர்க் போகணும், இல்லைனா ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசைகள் ஒருத்தருக்கு இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றிட்டு அதே சமயம் பகவானை பற்றி எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே இருந்து இந்த பௌதிக லோகத்திலேருந்து மீள்றது தான் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு இருக்குது. இந்த உயிரினங்கள்லாம் கரை சேர்க்கணும், அதுதான் அவனுடைய வேலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இல்லை கோவிந்தனை வந்து ஒர்ஷிப் பண்ணுன்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார். படிங்க ப்ரோ, படிங்க. This description of the Lord's creative energy is from the Brahma Samhita 5.48, which Lord Brahma compiled after his personal realization.
When Mahavishnu exhales, the spiritual seed of the universes emanate from him in the form of molecular particles like those that are visible, 3 times the size of an atom, when sunlight is diffused through a small hole. In these days of atomic research, it will be a worthwhile engagement for atomic scientists to learn from this statement how the entire creation develops from the spiritual atoms emanating from the body of God. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்ம சமயத்தில் 5.4 சொல்கிறாங்க. பிரம்மா வந்து இது எப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லோகம் சொன்னாராம்? ஆஃப்டர் ஹிஸ் பர்சனல் ரியலைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். அவர் நேரில் பார்க்குறாரு, அவர் பார்த்தா தான் படிக்கிறார் பாட்டா. ஓகே, நம்ம மாதிரி இந்த கற்பனையில் பாடுறது கிடையாது. ஓகே, சும்மா அறிஞர்கள்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு எதையோ ஒன்று பாடுவான் சினிமா பாட்டு, அதை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே போவாங்க. பழைய காலத்தையும் சரி இந்த காலத்தையும் சரி எல்லா பாட்டுமே இதுதான். அந்த மாதிரி மக்களை கெடுத்ததே இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எல்லாம் கண்டதை பாடி அவனை நடுத்தரில் கொண்டு இந்த மாதிரி சினிமா சாங் பாடினவனும் சரி சினிமா சாங் எழுதணும் சரி நரகம் தான் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, ஏன்னா இந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மயக்கத்திலே வச்சுட்டாங்க. உண்மையான நிலை அது கிடையாது. யார் ஒருத்தர் ரியலைஸ் பண்ணாரோ அவர் தான் பாட்டு எழுத முடியும். இது யார் ரியலைஸ் பண்ணியிருக்கா? பிரம்மா எழுதியிருக்கார். பிரம்மா ரியலைஸ் பண்ணியிருக்கார், அவர் பாட்டு எழுதுறார். என்ன பாட்டு எழுதியிருக்காரு? எஸ்வைஸ்கே நிஸ்வஸ்ன காலமதாவலம்பியா ஜீவந்தி லோம விலஜா ஜெகதந்தநாதா விஷ்ணுர் மகான் சஹேஷ கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி தான் உண்மையான பாட்டு. உடனே கேட்டால் தமிழ்நாட்டுக்காரங்களாம் ஐயோ இது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, தமிழில் இல்லைங்க அப்படின்னு. அப்போ தான் தமிழ் பட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி. தமிழ்லாம் ஃபுல்லாக குடி தோண்டி பதிச்சிட்டாங்க. ஓகே, எந்த வாட்ஸ்அப் இப்படிலாம் பார்த்தீங்க எங்கே தமிழ் முன்னுரிமை கொடுக்குறாங்க? ஃபுல்லாக புறன்பருக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பணத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தமிழுக்கும் முன்னுரிமை கொடுக்கல. தமிழில் எவ்வளோ ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க, எவ்வளோ ஆண்டாளர் பாட்டெலாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கலாமே. கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு இந்த உலகத்தில். இப்போ ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். 5.72 அடுத்து யாருன்னு பார்ப்போம். சரோஜா மாதாஜி நீங்கள் தான்? யாரு? பிருந்தா மாதாஜி. பிருந்தா மாதாஜி இருக்காங்களா? பிருந்தா மாதாஜி சாரி மாதா சரோஜா வெயிட் பண்ணுங்க. பிருந்தா மாதாஜி படிக்கலாம். பிருந்தா மாதாஜி இருக்கீங்களா நீங்க? இருக்கேன் பிரபு. ஆனால் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் அர்த்தம் மாத்திரம் படிங்க. ஹாசினி இந்த ஸ்லோகம் உனக்கு படிக்க முடியுமா? தெரியாதா? வாஹம் தமோ மகதகம் கஹ சராங்கி வார்வோ संवेष्टितानंद गतः सप्त वितस्सिकायः त्वेदृक् विदा विगणितान्द परानुचर्या वादातरोम विवरश्य சதே महित्वम्. விருந்தாமராஜி நீங்கள் படிக்க முடியாது, டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜட இயற்கை மொத்த ஜட சக்தி அகங்காரம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றினால் உருவான பிரபஞ்சத்தினுள் வைக்கப்பட்டு ஏழு சான் அளக்கப்படக்கூடிய சிறிய படைப்பாகிய நான் எங்கே? கோயில் கேள்வி கேட்கிறேன், நான் எங்கே கேட்கிறேன். 7 ஜான் நம்ம மறந்துடலாம் நம்ம உடல. ஜன்னல் துளைகளின் வழியாக தூசி துகள்கள் செல்வதை போல உங்களுடைய மயில்துளைகளின் வழியாக எல்லையற்ற பிரபஞ்சங்களை தோன்ற செய்யும் உங்களுடைய மகிமை எங்கே? கேள்வி கேட்கிறார். நான் எங்க, உங்க நீங்க எங்க? நமக்கு அதுக்குள்ளே அகங்காரம் வந்துடும். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு பிசினஸ் காரை கொடுத்து அப்படி கையெல்லாம் கொடுக்குறது. இவருடைய நிலை ஒன்றும் கிடையாது, எல்லாம் பகவான் கொடுத்து வச்சிருக்காரு. சும்மா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இவருடைய பயஸ் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற அப்படி ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அர்த்தம் படிங்க மாதாஜி, பர்பட் படிங்க. கிருஷ்ணருடைய அனைத்து கன்றுகளையும் இடையர் குல சிறுவர்களையும் பிரம்மா திருடி சென்ற பின்னரும் அந்த கன்றுகளும் சிறுவர்களும் கிருஷ்ணருடன் தொடர்ந்து சுற்றி கொண்டிருப்பதை அவர் பிரம்மதேவர் கண்டபோது தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளும் விதமாக அவர் இந்த பிரார்த்தனையை ஸ்ரீமன் பாகவதம் 10.14.11 அர்ப்பணித்தார். ஒட்டுமொத்த பிரபஞ்ச விவகாரங்களை நிர்வகிக்கும் மிக பெரிய பிரம்மாவாக இருந்தாலும் ஒரு கட்டுண்ட ஜீவனை முழுமுதற் கடவுளுடன் ஒப்பிட இயலாது. ஏனெனில் தனது உடலின் மயிர்துளைகளிலிருந்து வெளிவரும் ஆன்மீக கதிர்களின் மூலமாக முழுமுதற் கடவுளால் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும். கடவுளுடன் ஒப்பிடுகையில் நம்முடைய அற்பமான
நிலை குறித்த ஸ்ரீ பிரம்மாவின் வார்த்தைகளில் இருந்து பௌதிக விஞ்ஞானிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரத்தை குவித்து வைத்திருப்பதால் பொய்யான கர்வம் கொண்டுள்ள நபர்கள் பிரம்மாவின் இந்த பிரார்த்தனையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க. அதனால் பிரம்மா வந்து இந்த பிரம்ம விமோகன லீலாக்கு அப்புறம் இந்த ப்ரேயர் வந்து பாடுறார். ஓகே, இது ஸ்ரீமத் பாகத்தில் இருக்குது, 10வது கண்டல 14வது சாப்டர் இருக்குது. சரிங்களா? அதனால் பிரம்மாவுக்கும் சில சமயம் மயக்கம் ஏற்பட்டுருது. இது கிருஷ்ணர் தானா, நம்மளுடைய கிருஷ்ணர் தான், என்னுடைய மாஸ்டர் தான் இப்படி வந்திருக்காரா, ஒரு மாடு மேய்க்கும் சொன்னா இருக்கிறாரே, இவர் எப்படி கிருஷ்ணனாக இருக்க முடியும் யோசிக்கிறார். அவருக்கும் வந்து நாள் இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணும்போது என்ன ஆயிடுது அவருக்கு, அப்புறம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படி வந்திருக்காருன்னு அவர் புரிய வைக்கிறார் கிருஷ்ணர். ஸோ அப்புறம் இந்த பாட்டு வந்து அவர் பாடுறார். சரிங்களா? இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். பிரபு, பிரம்மாவுக்கே வந்து கிருஷ்ணர் யாருன்னு தெரியாம நமக்கு என்ன தெரியும்? நம்ம மாயில இல்ல என்ன புரியல, சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அதாவது பிரம்மாவுக்கே வந்து கிருஷ்ணர் வந்தது தெரியல. ஆமா, ஆடு மேய்க்கிற மாதிரியா வந்து தெரியல. ஆமா, அப்பெல்லாம் வந்து இன்னும் இல்ல பிரபு. கரெக்ட். ஆமா, அதனால என்ன பண்ணாலும், ஆனா நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பிரபுபாதர் சொன்னது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மந்திரம் சொல்றது இப்படியே பண்ணோம்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும், 4 டேவில் சக்ஸஸ் வந்துடும். பிரபுபாதர் சொல்றாரு, என் தோத்தியை பிடிச்சிக்கோ, நான் உன்னை ஆன்மீக லோகத்துக்கு கூட்டு போறேன்றார். இந்த ஃபாரின் டிவோட்டிஸ்க்குலாம் நம்பிக்கை கிடையாது. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்லும்போது பிரபுபாதர் சொல்வார், என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில் என் தோத்தியை பிடிச்சிக்கோ, எனக்கு பேக் டோர் வழியாக கீ இருக்குது, நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பிரபுபாதரை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். சரி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ கீழே வரலாமா? சத்யா என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள். பாயிண்ட்ஸ் என்ன, கருத்துக்கள் ரெடி ஆகிக்கிறீங்களா நீங்கள்? சரோஜா மாதாஜி சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. சாரி மாதாஜி, உங்களை திருப்பி கட் பண்ணிட்டேன். சொல்லுங்க பிரபு. எப்பவுமே நம்ம வந்து கடவுள் அபிவிருத்தியாக பிரபு, கடவுள் சொல்லுவோம், மாயாவாக்கி சொல்லுவோம். கடவுள் சொல்லணும்னா மாயா இருக்காது, கரெக்டுங்களா? எப்போதுமே நாம கடவுள் ஆக முடியாது. கடவுள் ஆக முடியாது, கரெக்ட் கரெக்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மாயா, பக்கா மாயா. ஆமா, பக்காவா மாயாவது, கரெக்ட். அவங்ககிட்ட போகக்கூடாது நம்ம. ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. மாதாஜி இருக்காங்களா, இப்ப பக்கத்துல இருக்காங்களா? அவங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஆமா, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம வந்து எப்பவுமே வந்து கடவுள் ஆக முடியாது. அப்படி கடவுள் நினைக்கிறவங்க மாயாவதி ஆயிடுவாங்க. மாயாவதி தான் அவங்க. பரவாயில்ல. என்னன்னா இப்ப கடவுள் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க முதல்ல கேள்வி கேட்கணும். கடவுள்லாம் கிருஷ்ணர் கடவுள் வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, 3 மாதத்துல என்ன பண்றாரு, பூத்தனா அரக்கையை கொள்றாரு. அப்புறம் வந்து 7 வயதுல என்ன பண்றாரு, சுண்டு விரல், இந்த விரல்ல இடது கை சுண்டு என்ன பண்றாரு, கோவத்துல மலையை தூக்குறாரு. நீங்க கடவுள்னு சொன்னீங்களே, ஒரு டேபிளை தூக்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லணும். சுண்டு வரலன்னா நீங்க முடியாது இல்லையா? அவர் என்ன காரியம் பண்ண, என்ன காரியம் உங்களால் பண்ண முடியுமா? 14,108 மனைவி கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேலஸ், நீங்க எவ்வளவு மேரேஜ் பண்ண முடியும்? இதெல்லாம் கேட்கணும். நம்ம இது கேட்காம என்ன பண்றோம், அவர் கடவுள்னு சொல்லுவாங்க, இவன் நம்பிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் தவறான ஒரு செயல். முன்னேற முடியாது. எல்லாமே பகவான் நினைச்சு வாழ்ந்தோம்னா நம்மள வந்து ஆன்மீகத்துல நம்ம ஆன்மீகத்துல வந்து நுழைய முடியும். இல்ல நம்ம தான் பகவான் நினைச்சு வாழ்ந்தா நம்ம கஷ்டதான் அனுபவிப்போம். ஆமா, கரெக்ட். ஓகே, யாரும் தன்னை பகவான் சொல்றாங்களோ, கார்டன் சொல்லிக்கிறாங்களோ, அவங்க டாக், அதுக்கு ஆப்போசிட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் படுக்கோங்க. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே நிமிஷம் மாதாஜி. சரோஜா மாதாஜி அதுக்கு மேல அப்புறம் வருவோம். சொல்லுங்க மாதாஜி. வரணோசாயி தன்னுடைய வேர்வையால மிகப்பெரிய கடல்ல உருவாக்குறாரு. வேர்வையே வந்து அவ்வளவு கடல் மாதிரி ஆயிடுது. அது கர்ப்பதக சாய் விஷ்ணு மாதாஜி. ஆமா, கர்ப்பதக சாய் ஒரு விஷயம், ஒரு இது யூனிவர்ஸ்குள்ள போறாருல, அவர் யூனிவர்ஸ் வந்து இருட்டா இருக்கும், வேக்கும், அவருக்கு ஃபுல்லா வேக்கும். அதுல வந்து அந்த காரணோசாயி கடல்ல படுத்துட்டு இருக்காரு. இவரும் படுத்திருப்பாரு. 3 விஷ்ணு படுத்திருப்பாங்க. கர்ப்பதக சாய் விஷ்ணு எல்லாருமே படுத்துதான் இருப்பாங்க. அவன் யோக நிதின்னு சொல்லுவோம். சாயினாலே சயனம் கொள்றது. கரெக்ட். மூச்சு வெளியே விடும்போது பிரபஞ்சங்கள் எல்லாம் உருவாகுது. மூச்சு அதை உள்ள விடுக்கும் போது அந்த பிரபஞ்சங்களோட அத்தனையும் உள்ள போயிடுது. அது காரணவசக விஷ்ணு. சரிங்களா? அது காரணவசக உதக சாய் விஷ்ணு. காரணோசாயி தான் சொல்ல வந்தேன். கரெக்ட். அது வந்து காரணவசக சாய் விஷ்ணு.
அவர்கிட்டேருந்து வர யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ட்ராது கர்ப்போதக சாய் விஷ்ணு. ஆமா, ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு உள்ள நுழையிறாரு. கரெக்ட். எப்படின்னா அந்த சூரியனுடைய துகள்கள் மாதிரி நம்ம டே டைம்ல பார்த்தோம்னா அந்த சூரியன் கிட்ட அதுல வந்து துகள்களா இருக்கும். அந்த துகள்கள் மாதிரி தன்னுடைய எல்லா பிரபஞ்சத்திலையும் உள்ள நுழையிறாரு மயிர்துளைகளின் வழியாக. ஓகே, அது வந்து இந்த எக்ஸாம் எப்போ கொடுத்தாங்கன்னா, இந்த சூரிய துகள்கள் வந்து எப்படின்னா அந்த உயிரினங்கள் கம்பேர் பண்ணுறாங்க. உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுறது, இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு வந்து மூச்சை உள்ளே இழுக்கும் போது எப்படி சூரிய குழந்தைகள்லாம் போகுதோ அதே மாதிரி உள்ளே நுழைஞ்சிடலாம். கர்ப்போதக சாய் எப்படி உள்ளே போவார்னா, கர்ப்போதக சாயோட எக்ஸ்பேன்ஷன். அவர் வந்து இந்த துகள்னு சொல்லக்கூடாது, அவர் இன்ஃபினிட்டி. ஓகே, எல்லா விஷ்ணுவுமே பவரில் இன்ஃபினிட்டி. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அசிந்த சக்தி மூலமாக உள்ளே போய் அந்த அந்த ஓஷனே ஃபில்அப் பண்ணுற அளவுக்கு வேர்வை வருது. சரிங்களா? அதான் அவருக்கு பேர் புருஷா, நம்மளாம் பிரகிருதி. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ வந்து சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்படி வந்து பாட்டருக்கு வந்து பாட் செய்ய வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து பிரகிருத்தியாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு மாயா. மாயா ஹெல்ப் பண்ணலாம். கரெக்ட். மாயா ஆல்சோ சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, அதனால் மாயா திட்டக்கூடாது, துர்கா அம்மாலாம் மோசம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஷீ இஸ் எ பெர்ஃபெக்ட் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. அதனால் மாயா நம்மளால் வெல்ல முடியாது. தேங்க்யூ பிரபு. ஹாசினி, ஒரே நிமிஷம் மாதாஜி. ஹாசினி இல்லையா? சாரி, பாயிண்ட்ஸ். ஆமாம், அந்த 81 இது இருக்குது இல்லையா, அதை அந்த இதில் வந்து கண்டிஷன் ஸ்டோன் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த இதை வச்சு தான் அவங்க இங்கே வந்து லிவ் பண்ண முடியுது. பாயிண்ட்ஸ் இருக்கா அண்ணி? இல்லை. சரி, இப்போ கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மெட்டீரியல் நேச்சரோட மாயா ஆஸ்பெக்ட் தான் இமிடியேட் காஸ் ஆஃப் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அது வந்து ரியல் காஸா இருக்க முடியாது. அது வந்து ரியல் ஒரிஜினல் காஸ் வந்து லார்ட் நாராயணா தான். காஸ் ஆஃப் காஸ் இஸ் கிருஷ்ணா, காஸ் இஸ் மாயா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. இப்ப ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு அப்பா அம்மா கிடைப்பாங்க, ஆனா நல்ல குரு கிடைக்க மாட்டாரு. இந்த கலியுகத்துல நமக்கு நல்ல இதுவா நமக்கு மகா மந்திரம் சொல்லி ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை நமக்கு பிரபுபாதா கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை பிடிச்சி நம்ம இந்த பிறவி பயண முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி. மாயா வந்து ரெண்டு விதமா வருவாங்க. ஒன்னு வந்து கவர்டு. ஆமா, இன்னொன்னு வந்து பீவெல்டிங்ஸ் பொட்டன்சி. ஓகே, ஒன்னு வந்து மைக்க சக்தி, ஆவரணாத சக்தி, பிரத்யாக்ஞா சக்தி. ரெண்டு உண்டு, சான்ஸ்கிரிட் டர்ம்ஸ் உண்டு, கவர்ட் அண்ட் பீவெல்டட். ஓகே, தேங்க்யூ. வெரி நைஸ் பாயிண்ட். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது பக்தருடைய சொற்கள் மூலமாக நாம் பக்தனாகலாம். குரு வந்து பக்தியை விதைக்கிறாரு நமக்கு இதயத்துல. கரெக்ட். ஸோ யாரெல்லாம் பக்தி இதயத்தை விதைக்கணும் அவங்களாம் குரு. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்முடைய உண்மையான சேவை கிருஷ்ணனுடைய விருப்பத்திற்கேற்ப சேவை செய்ய வேண்டும். ஆமா, நம்முடைய பொருள்களுக்கு வேறு சேவை செய்யக்கூடாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆர்டி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ். மெட்டீரியல் எனர்ஜி. நம்ம வந்து மார்ஜினல் எனர்ஜி. நம்ம வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலரா இருக்க முடியாது. ஒண்ணு வந்து நம்ம மென்டல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும், இல்லனா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். நம்ம சப்போஸ் நம்மளோட பொசிஷன்ல நம்ம இருந்தோம்னா பெனிஃபிட்ஸ், இல்லனா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் போயிடும். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் நன்றி. இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ அப்படி பண்ணலாம். வாச்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.